பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சிஎம்ஏ சென்னை ஸ்பார்டன்ஸ் அவர்கள் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், ஜெயச்சந்திரன் அவர்கள் 100 ரூபாய் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், கலாநிதி கோதண்டன் அவர்கள் 100 ரூபாய் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், யோகநாதன் அவர்கள் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கூடவே பல நபர்களும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். த ஹிட் வெர்சஸ் த இன்டர்செப்ட் ரேட், அதாவது ஈரான் ஏவக்கூடிய மிசைல்ஸ் ட்ரோன்கள் எந்த அளவுக்கு தாக்குது, எந்த அளவுக்கு இடைமறித்து அழிக்கப்படுது அப்படிங்கிறது போல லிஸ்ட் கால்குலேஷன் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது போல பண்ணிக்கிறாங்க. அதாவது பிரச்சனையோட தொடக்கமுங்க பிப்ரவரி 28 யூஏஇல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நம்பர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் ஆயிட்டு இருந்தது. இன்டர்செப்ஷன் ரேட்டுங்கிறது நல்லாவே இருந்துச்சு. ஆனா நாள் போக போக அந்த தடுக்கிறது, இந்த இடைமறித்து தடுக்கிறது அப்படிங்கிற அந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சுங்க. ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க்லாம் அப்படியே ஃப்ரைஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வேக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 25% ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூஏஇக்குள்ள போய் ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா டைமை விட இப்ப ஹையா வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு இப்ப நடக்கக்கூடிய தாக்குதல்கள்ல. அதாவது முன்னாடி 10% ஆஃப் த ட்ரோன் தான் ஹிட் ஆயிட்டு இருந்தது. மார்ச் 3 வரைக்கும் 10% தான் இருக்கு. ஆனா இப்பெல்லாம் 25% உள்ள போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு 100 ட்ரோன் அனுப்புறாங்கன்னா 25 ட்ரோன்கள் உள்ள போய் விழுந்துருது அப்படிங்கிறத இதுல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். உக்ரைனோட அந்த 4 வருஷத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஈரான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சில நாட்கள்ல 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேக வச்சுக்கிறாங்க. பேட்ரியாட், இன்டர்செப்டர், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம். இல்ல என்ன அப்படின்னா, நார்மலா எந்த ஒரு ஐட்டமா இருந்தாலும் சரி, ஆட்லரிகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அந்த டரட் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா டியூப் மாதிரி ஒன்று நீளமா இருக்கும் இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோமோ லான்ச்சர்ஸை, மிசைல் செஞ்சர்லாம் அதை கொண்டு வந்து லான்ச்சர்ஸ்ல வச்சு லான்ச் பண்ண அந்த லான்ச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டியூரபிலிட்டி இருக்கு. அதிகப்படியாக அதை யூஸ் பண்ண அது லான்ச் பண்ணக்கூடிய விகிதம், ரேட்டு, டைரக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பண்ண துல்லியத்தன்மை போக ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேல லான்ச்சர் வேலை செய்யாது. ஸோ இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கணும். மிசைலை மட்டும் பண்ணிட்டா பத்தாது. ஸோ லான்ச்சர்ஸை ரெடி பண்ணும். ஆனா ஈரான் எல்லா பக்கத்துல இருக்கக்கூடிய ரேடார்ஸ்லாம் அடிக்கிறாங்க. ரேடார்ஸை ரெடி பண்ணும், லான்ச்சர்ஸை ரெடி பண்ணும், மிசைலை ரெடி பண்ணும். ஸோ இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கே 30 தான் பண்ண முடியுது உக்ரைனுக்கு அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. ஸோ ஒரு மாசத்துக்கே 30 தான் தயாரிக்கிறாங்க மிசைல்கள் அப்படின்னா, ஒரு 60 செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 60 செய்யறாங்கன்னா அது சில மணி நேரங்களுக்கு யூஸ் ஆகுமே தவிர அதுக்கப்புறம் அது வேஸ்ட் தான். ஸோ எதுக்கு வந்து தடுக்கணும், எதுக்கு வந்து தடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க யோசிச்சு தான் பண்ணா. ஆனா ஈரானுக்கு இன்டெலிஜென்ஸ் ரொம்ப துல்லியத்தன்மையோட கிடைக்குது. ரஷ்யா உக்ரைன் மாதிரி உக்ரைன் வந்து பேட்டலுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க. அது ஒரு வார் ஃபீல்ட், அதுவும் பரந்த நிலப்பரப்பு. ஸோ அதனால பல இடத்துல மாறி மாறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா யூஏஇல வந்து பண்ண புலிக்கூடு சைஸ்ல இருக்கு. கத்தர்லாம் சின்ன சின்ன சைஸ்ல இருக்கு. ஏன் கத்தர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன் கத்தர், ஏன் யூஏஇ அப்படின்னா, கேஸ் ஆயில அமெரிக்கா எங்க வேணாலும் எடுத்துருவாங்க, வேற பக்கம் எடுத்து கொண்டு போய் வித்து சரி பண்ணி செட்டில் பண்ணிடலாம். ஆனா கேஸ்ன்னு வந்துருச்சுன்னா யூரோப்புக்கும் ஏசியன் நாடுகளுக்கும் குறிப்பா நம்மளுக்குலாம் கத்தர், ரஷ்யா இங்கிருந்து அதிகப்படியான கேஸை வந்து பண்ண சப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா அதிகமா கேஸை ப்ரொடியூஸ் பண்றது கத்தர். இப்ப அதுதான் சிக்கலா இருக்கு. உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், எமர்ஜென்சி பீரியடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரசாங்கம் டிக்ளேர் பண்ணி மக்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்ல கொடுப்போம். ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்குலாம் அதிகமாக வரும். அடுத்தது வியாபாரம் பண்ணக்கூடிய ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறது போல கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ப்ரிகாஷனரி. ஏன்னா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. கேஸோட சப்ளை ரிலையபிளா நம்மளுக்கு வேற பக்கம் கிடைச்சதுனா தான் உண்டு. ஆயில், பெட்ரோல், டீசலுக்கு பிரச்சனை இல்லை, ரெடி பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. கேஸுக்கு என்ன பண்ணுவோம், நேச்சுரல் கிராஸ் ரொம்ப அதிக அளவுல தேவை. ஸோ அதுதான் இப்போ இங்க சிக்கலா மாறிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா யூரோப்புக்கு அடுத்த விண்டருக்குள்ள இந்த பிரச்சனையை முடிவு பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா போய் ரஷ்யா கிட்ட காலில் விழுந்தாலும் கேஸ் வருமா அப்படிங்கிறது சிக்கலா மாறிடும். மிக பெரும் பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. ஸோ இன்டர்செப்ஷன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிட்டு இருக்கு. மேலும் சிக்கலை மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் இது ஏற்படுத்துது அப்படிங்கிற மாற்றுக்கட்டல அமெரிக்கா இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணியே தீரணும். இல்லைன்னா அந்த சூப்பர் பவர் சுப்ரீமர்சிலாம் அடியோட குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதுதான். இதுதான் ஈரான் ஒரு புதகுழி அப்படிங்கிற திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பலரோட கருத்துக்களும் அதுதான். இப்போ இது போல தாக்குதல் பண்றதுல உயிரிழப்புகள், இப்போ ராய்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க 150 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ் கேரளினா அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க.
இப்போ ஈரானோட போரில் 150 பேர்த்துக்கு மேலே வீரர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது நாளாக நாளாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஹெவியான இழப்புகள். அதுவும் ஈராக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியா பேஸ்ல இருக்கக்கூடிய உண்மையான கவுண்ட்லாம் வெளியே வரல. வந்துச்சுன்னா அதிர்வலைவுகளை அமெரிக்காலேயே ஏற்படுத்திடும் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். ஒரு சைடு இழப்புகள் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, அதிகமாயிட்டு இருக்கும்போது, மேற்கு நாடுகள் குறிப்பா அமெரிக்காவோட ஆளுமை தன்மைக்கு அதிகமாயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இது வந்து மிடில் ஈஸ்டுக்கு தான். இஸ்ரேல்னா அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் தடவை போய் மக்கள் வாழும் பகுதி மேல தாக்குதல் பண்றாங்க. யூஎன்ல போய் வந்து பண்ண முறையிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் திரும்பி சிரிப்பாங்க. ஐயா காசால நீங்க என்னங்கய்யா பண்ணியிருந்தீங்க, எங்கெல்லாம் ஐயா தாக்குதல் பண்ணீங்க, இப்ப ஈரான்ல போய் ஆயில் டிப்போல மக்கள் பயன்படுத்துறது மேலதானுங்க அடிச்சீங்க, ஆசிட் பல நாடுகளுக்கும் போற மாதிரி பண்ணிட்டீங்களேயா, இப்ப நீங்க வந்து இப்படி சொல்றீங்களேயா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும். பட் இருந்தாலும் நகைப்புக்குரியதா இருக்கு. இஸ்ரேல் வந்து செய்யக்கூடிய செயலுக்கு அப்புறம் வேற எங்க அடிப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு பல அனலிஸ்ட்ல. எல்லாரும் டைப் பண்ணும்போதே சிரிச்சுட்டே டைப் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. எது எப்படியோ யுஎன்ல போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா. ஏன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகள் அது இந்த 12 நாள் போர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க முன்னாடியே சுதாரிச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நாங்க தயாராயிட்டோங்க. அப்படி இல்லைன்னா பெரும் இழப்புகள் சந்திச்சிருப்போம் நம்ம. ஏன்னா இந்த 12 நாள் போர்ல அவங்க அட்டாக் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், மக்கள் வாழும் பகுதி, இது போல ஏரியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நாங்க ப்ரியாரிட்டியா நாங்க ரெடி பண்ணிக்கிட்டோம். அதிகப்படியான நபர்களை நாங்க ரெக்ரூட் பண்ணதுனால இந்த ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது போல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணிட்டதுனால இவங்க தாக்குதல் பண்ணியும் எங்களால இப்போ சப்போர்ட் கொடுக்க முடியுது. ஏன்னா தேங்க் காட் அந்த டைம்ல நம்ம இது போல நம்ம ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னா, ஏன்னா 1 லட்சம் மெடிக்கல் வாலண்டியர்ஸை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹையர் பண்ணி இருந்துக்கிறாங்க. அது 4 நிமிஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் வந்து ரீச் கொடுக்குறாங்களாம் ஈரான்ல. ஒரு இடத்துல தாக்குதல் நடக்குது, சிவிலியனுக்கு பிரச்சனை, 4 நிமிஷத்துல அந்த இடத்துல ரீச். ஈரான் முழுவதும் எந்த இடத்துல அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் பண்ணாலும் 4 நிமிஷத்துல ரீச் கொடுக்குறாங்க. போர் சூழல்ல எமர்ஜென்சி ரேபிட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ்ங்கிறது ஈரான் இப்போ வரைக்கும் 4 மினிட்ஸ் வச்சிருக்காங்கன்றது த கிரேட். உக்ரைன் 15ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வச்சிருக்காங்க. அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் கணக்கே கொடுக்கறது இல்லை. என்ன இதுன்னு தெரியல. இது அமெரிக்கால கூட மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது சிக்கல் தான். 4 நிமிஷத்துக்குள்ள ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்றது பெருசு. இதனால் ரெட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட ரெட் செஷன் அந்த 12 நாள் போருக்கு நன்றிகள் சொல்றாங்க. 2வது ஆளுகின்ற அரசாங்கம் திறன்பட செயல்பட்டிருக்காங்க, முன்கூட்டியே கணிச்சிருக்காங்க. ஸோ அதை கணிச்சு அதுக்கேற்ற மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுனால பரவாயில்ல. ஏன்னா நூற்றுக்கணக்கான ஹாஸ்பிட்டல்ஸ், எமர்ஜென்சி ரெஸ்பாண்ட் யூனிட்ஸ், ரெட்சர்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் இது மேலாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வீடியோ எவிடன்ஸோட கொடுக்குறாங்க. இதுக்கு இஸ்ரேல் என்ன செய்வாங்க? இஸ்ரேலோட சிவிலியன் மேல கொத்து குண்டுகள் விழுகுதுன்னா நீங்க ஏனுங்க ஈரான் மேல அடிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் கேட்பாங்களா? அதுக்கு நியாயமான பதில் இஸ்ரேல் கிட்ட இருக்கு. அங்கெல்லாம் அவங்க ஸ்கூலுக்கு அடியில, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீமுக்கு அடியில அங்கெல்லாம் வந்து ராணுவ வீரர்கள் ஆயுதங்கள் மிசைல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அங்கிருந்து லான்ச் பண்றாங்க. ஹெட்செட் அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஸ்கூல்ல இருந்து மிசைல் லான்ச் பண்றாங்க, அதனால நாங்க வேற வழி இல்லாம அடிக்கிறோம் அப்படிங்கிறது போல. ஸோ அப்போ நீங்களும் அது போல வச்சிருப்பீங்கல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்களே வராங்க. அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஸோ போர் அப்படிங்கிறது தீவிரமடைய ஆரம்பிச்சிச்சு, மக்கள் மேல வெறிகுண்டு அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இது இந்த ஏரியால இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஸோ ஹெவி அட்டாக் நடக்குது, உயிரிழப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அமெரிக்கா வேற ஒரு பிளானை யோசிக்கணுமா இல்லையா? ஈரானோட மிசைல் வராத அளவுக்கு ஏத்தபடி எல்லா விஷயங்களும் செய்யணுமா இல்லையா? ஸோ அதனால அமெரிக்கா அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் ரீடிப்ளாய் பண்ணக்கூடிய வேலைகளை இறங்கி இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா ஈரானோட மிசைல் ரீச்சபிள் இல்லாத பாயிண்ட், அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பக்கூடிய பகுதிகளில் ரீடிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்களோட அப்ஜெக்டிவ்ங்கிறது சஸ்டெயின்டா வந்து பாத்தீங்கன்னா ஈரானை அட்டாக் பண்ணிட்டே இருக்கணும், தங்கு தடை இல்லாம. இந்த பகுதியில் வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது. அதாவது வச்சிருக்கக்கூடிய பேஸ்ல சவுதியோட பேஸு, கத்தரோட பேஸு, யுஏஇயோட பேஸு இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்க கூடாது. அங்கெல்லாம் வச்சோம்னா அவங்களோட மிசைல் வருது, இழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறதுனால ஸோ பத்திரமா வந்து பண்ணா ரொமேனியா அது மாதிரியான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரீடிப்ளாய் பண்ணிக்கூடிய வேலையில வந்து பாத்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்காங்க அமெரிக்க தரப்பு. இப்போ ரொமேனியால வந்து பாத்தீங்கன்னா சட்டம் வந்து பார்லிமெண்ட்ல கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அதிபர் தரப்பு இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, நிக்கோலஸ் டேன் அவர்களா. ஸோ அவங்க வந்து இந்த நேஷனல் டிஃபென்ஸ் கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. அமெரிக்கா வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறாங்க,
அவங்களோட ட்ரூப்ஸ் ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிக்கிறதுக்கு நம்ம டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எடுக்க போகிறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் பண்ணாங்க. குறைஞ்சது 6 KC-135 ஆர் ரக ஸ்டாரோ டேங்கர்ஸ் விமானங்கள், அது கூட இந்த பிரின்ஸ் சுல்தான் பேஸ் வந்து இவாக்குவேட் ஆகி அங்கே போகுது ஒரு நாட்டோட பேஸான ரொமேனியாவில் போய் டிப்ளாய் ஆக போகுது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாம்பர் ரக விமானங்களும் டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிற செய்திகள். ஸோ இதுக்கு அங்கே ஓட்டெடுப்பு நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12 நாள் போர் நடந்தது இல்லையா ஈரானோட, அப்புறம் ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர், அதுக்கு கூட அந்த ரொமேனியாவோட பேஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்கு. இப்போ கருங்கடல்ல அமெரிக்கா ரீடிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ சேவ் பண்றதுக்காக. ஆனாலும் ஈரானோட கொர்ஷ்மார் 4 மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா கொராஷ்மார் 4 ரக மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை டார்கெட் பண்ணும். இருந்தாலும் ரொமேனியா பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமா ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஒரே ரணகலமா இருந்துச்சு அப்படிங்கிற சொல்றாங்க பார்லிமெண்ட்ல. பட் இருந்தாலும் 277 ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு, ஃபேவரா வந்திருக்கு. 297 ஓட்டுகள்ல 272 ஓட்டுகள். வச்சுக்கோங்க அமெரிக்கா, ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணுங்க, பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொமேனியா இதுக்கப்புறம் டைரக்டா யுத்தத்துக்கு வரப்போகுது அப்படின்ற கேள்வி. அதனாலதான் துருக்கி, சைப்ரஸ் இது போல ஏரியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேட்டோ அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. எத்தனை நாளைக்கு வச்சிருக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஈரானுக்கு கிடைச்சிருது. ஸோ அதனால எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ சைனாவோட இன்டெலிஜென்ஸ் தான் அதிகமாக கிடைக்குது, மிடில் ஈஸ்ட் வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம அதே நேட்டோவில் திருப்பிட்டோம்னா சைனா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஈரானே எடுத்துப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி. ஏன்னா இதுக்கு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்லாம், அதாவது மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு? ஈரானுக்கு. இப்படி கொடுக்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னா அதிகப்படியான சேதங்கள். அமெரிக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ல இறக்குறாங்க. இது வந்து ப்ளூமெண்டல் அவர்கள், செனேட்டர் ப்ளூமெண்டல் அவர்கள் அவர்கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ரஷ்யா வந்து ஈரானுக்கு இது போல கொடுக்கறதுனால தாங்க அதிகமா உயிர் சேதங்களே நடக்குது. ஸோ இது போல வந்து கொடுக்க கூடாது, அமெரிக்கன் லைஃப்ஸ் எல்லாம் டேஞ்சரா இருக்கு. ரஷ்யா அவர்களோட ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட அந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் ஈரானுக்கு பண்றதை தடுக்கணும், இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்கிறாங்க. ஐயா ராசா, இத்தனை நாளா நீங்க இன்டெலிஜென்ஸ் டேட்டா ரஷ்யாவுக்கு எகைன்ஸ்டா உக்ரைனுக்கு கொடுத்தீங்களே, அப்ப ரஷ்யர்கள் இறந்தாங்களே, அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற கேள்வி. இந்த செனேட்டர் ப்ளூமெண்டல் அவர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ரேட்டோட செனேட்டர். அவர் இது போல பேசிக்கிறாரு. இதுக்கு தக்க பதிலடி ரஷ்யா தருவாங்களா என்ன எதுங்க தெரியல, பார்ப்போம். ஏன்னா யுத்தம் அப்படிங்கிறது பெருசாயிட்டே இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு, பல நாடுகள் இன்வால்வ் ஆகுறாங்க. அப்படிங்கும் போது சிக்கல் தான். அது எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா கேஸ் தட்டுப்பாடுங்கிறது பெரும் பிரச்சனையா இருக்கு. ஆல்ரெடி ரஷ்யா வேற வழியில யோசிக்கலாம், பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இக்கட்டான சூழ்நிலையில அமெரிக்கா இருக்கு. இதுல ரொமேனியாவுக்கு கொண்டு போறாங்க, யூகேக்கு கொண்டு போறாங்க பாம்பர்லாம். அது ரிலையபிளா ஈரானால அட்டாக் பண்ண முடியாது, ஆனா அவங்க மிசைல் போகும். நாட்டோ நாடுகள் கூட சண்டைக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அமெரிக்கா இவ்வளவு செஞ்சுக்கிறாங்க. இது அவங்க ரிலையபிளா பண்ணிக்கலான்ற ஒரு பாயிண்ட்ல பார்க்கலாம். ஆனா சில அனலிஸ்ட் தரப்பு வந்து என்ன கருத்துக்கள் அப்படின்னா, அமெரிக்கா வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிறது போல ஒரு நடந்தது இல்லையா ஒரு மூமெண்ட், அதே போல அங்க நடக்குதா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அமெரிக்கா அங்கிருந்து கிளப்புறாங்க? ஒன்னும் பயமா இல்ல என்னது, அங்க இருக்கக்கூடிய நாடுகள் ஐயா சாமி கிளம்புங்க, இருக்காதீங்க அப்படிங்கிறது போல அழுத்தங்கள் கொடுத்து கிளம்பி வைக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள். ஸோ அமெரிக்கா மிடில் ஈஸ்டை இழந்துட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. 11 நாள்ல அமெரிக்கா என்ன திட்டம் போட்டு வந்தாங்களோ தெரியல, மிக பெரும் அளவுல ஃபெயிலியர் ஆயிருக்கு அமெரிக்காக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வச்சிருக்க வேண்டியதான தைரியமா, ஏன் தூக்கிட்டு போறீங்க அப்படிங்கிற கேள்விகள். இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 10 நாள் இழுத்துடுச்சுன்னா உலகமே தலைகளா மாறும் அப்படிங்கிற மாற்று கருத்துல அமெரிக்கா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி வச்சிருக்காங்களா, எப்படி இந்த பிரச்சனையை முடிக்க போறாங்க, அவங்களுடைய எக்ஸிட் பிளான் என்ன அப்படிங்கிறத பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸிட் பிளான் இந்த சென்ஸ் ஈரானுக்கு ரெப்பரேஷன் பே பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்போ இருக்குன்னு நம்பிக்கை. அடுத்த நம்ம சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.